ஆனா மக்களே இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல மக்களே. ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் ஓட்டிங் ஆர்டர், எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் தகவல். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். என்ன ப்ரோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் அவர்களுக்கும் நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை பார்த்துக்குவாங்க மக்களே. இங்க என்னன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க. ப்ரோ சௌந்தர்யா மாசு ப்ரோ, சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க ப்ரோ, இப்படி ப்ரோ அப்படி ப்ரோ ஃபயர் ப்ரோ அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நாமளுமே சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு பாவம்ப்பா, சௌந்தர்யா உள்ள வந்தவங்க எல்லாருமே இப்படி பண்றாங்களேப்பா, புள்ளி பண்றாங்களேப்பா, மார்க் பண்றாங்களேப்பா, இவங்களை பத்தி இப்படிதான் இவங்க இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்களேப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கன்னு சொல்லி நாமளே பேசியிருந்தோம். இப்போ அதெல்லாம் அவங்களே கெடுத்துப்பாங்க போல. காலையில இருந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வெளியே சோசியல் மீடியால அது எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு அந்த இந்த ஃபைட்லேயே கெடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் டாஸ்க் ஒன்று வருது மக்களே. வந்துட்டு ப்ரொமோஷன் டாஸ்க் வந்துட்டு இந்த பெருங்காயம் ஹெர்பல் இதுன்னு சொல்லி ஒரு பெருங்காயம் இது வந்துட்டு அந்த பெருங்காயத்தை வச்சு வந்துட்டு ஒரு 5 டிஷ்ஷை சமைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிக் பாஸ் சொல்றாரு. ஸோ இதில் வந்துட்டு டீம் வந்து 2 டீமாக பிரிக்கப்படுது. டாப் 8 கண்டஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு 7 பேர், பவித்ரா ஜனனியை தவிர, பவித்ரா ஜனனி இஸ் ஜட்ஜ் இந்த இதில். அந்த சைடில் வந்துட்டு ரவீந்தர் சாரை தவிர மற்ற எல்லாருமே சேலஞ்சிங் 8ல். ஸோ இது 2 பேருமே வந்துட்டு போட்டி போடுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ரவீந்தர் சாரும் பவித்ராவும் இருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ரவீந்தர் சார் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்துட்டு நம்ம முத்துக்குமரன் டீம் இருக்காங்கல்ல, அந்த டாப் 8ல் இருக்காங்க இல்லையா, அந்த டீம் சைடில் இருக்கிற டீமை வந்துட்டு வின்னராக அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்துட்டு சுனிதாவும் தர்ஷா குப்தா அவர்களும் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு சார் வந்துட்டு அவங்கள வின்னராக சூஸ் பண்ணீங்க, அவங்க வந்துட்டு தமிழ் தானே இதாக பண்ணாங்க, அவங்க வந்துட்டு தமிழ் நல்லா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தமிழ் நல்லா சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரவீந்தர் சார் சொன்னார். ஸோ இன்னும் இதுக்கெல்லாம் வந்து லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தர்ஷா குப்தா சுனிதா வந்துட்டு சண்டை போட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அங்கே என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் சொல்லி உடனே அங்கே வந்து ஒரு பெரிய சண்டை நடக்குது. அங்கே வந்து நம்ம ரவீந்தர் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கரெக்டாக தான் பண்ணேன், ப்ரெசன்டேஷன் அவங்க சூப்பராக பண்ணாங்க, அதனால தான் நான் வந்துட்டு அவங்களை வின்னராக இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரவீந்தர் சார் சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம தர்ஷா குப்தா சுனிதாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வார்த்தையை விடுறாங்க, நீங்கள் உங்கள் பிடிச்ச கண்டஸ்டன்ட் வந்துட்டு அந்த டீமில் இருக்கிறதுனால தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வின்னராக அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்றத நம்ம சுனிதாவும் தர்ஷா குப்தா அவர்களும் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வந்துட்டு என்னடா இது, முத்துக்குமாருக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, அங்கே வந்துட்டு இவர் வந்து முத்துக்குமாருக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுறாருன்றத வந்து நம்ம சுனிதாவும் தர்ஷா குப்தாவும் அங்கே அடித்து உடைக்கிறதுல அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸுக்குமே தெரிஞ்சு போயிடுது, இவர் வந்து முத்துக்குமாருக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இதை முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு முட்டை போட்டுட்டு இருக்காங்க, முட்டை வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முட்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சௌந்தர்யா வந்துட்டு நான் போட்டேன், நீ வந்து எல்லாருக்குமே போடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு முட்டை போடுறதுக்கு சொல்கிறாங்க நம்ம சௌந்தர்யா அவர்கள். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு முட்டை போடுற நேரத்தில் ஒரு சண்டை நடக்குது. நான் வந்துட்டு எனக்கு போட்டுக்கிட்டேன் முட்டை, நீ வந்து எல்லாருமே 16 பேருக்கு போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நானே போட்டிருப்பேனே, நீ எதுக்கு போட்ட, இல்லை எனக்கு நான் போட்டுக்கிறேன், ஏன்னா நீ ஒழுங்காக போட மாட்டேன், கிராசரியே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் அவர்கள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு முட்டை வந்துட்டு அந்த ஆஃப் பாயில் போடும்போது அந்த ஆஃப் பாயில் கரெக்டாக வந்திருக்காது போல் நம்ம சௌந்தர்யா போட்டது. ஸோ அதனால அது அவங்களுக்கு மைண்டில் இருந்திருக்கு போல். ஸோ எனக்கு வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்துட்டு உடனே வந்துட்டு இவங்களுக்கு சமைக்க தெரியாத மாதிரி சொல்கிறதுனால சௌந்தர்யாவுக்கு வந்து ஹர்ட் ஆகிடுது. சௌந்தர்யா வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவங்க தான் அப்படியே சமைக்க அப்படியே பெருசாக தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பழைய ஸ்டைலில் ஒன்று மார்க் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டைலில் ஒன்று ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் வந்துட்டு அவங்களும் சொன்னாங்க, நான் வந்துட்டு சமைக்கிறது வந்துட்டு எனக்கு போக்கணும்னு தோணுச்சு, எனக்கு நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் அவர்கள் சொல்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இங்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு வந்துட்டு எப்படி சமைக்க தெரியும், அவங்க ஒரு புளி குழம்பு வச்சாங்க, அது எப்படி இருந்துச்சுன்றது நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அதனால ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு எனக்கு முட்டை போட்டுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு முட்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் விஷயம். இங்கே இந்த சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு பஞ்சாயத்து ஆக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சின்ன விஷயம், இந்த முட்டை பஞ்சாயத்து, இன்னும் சமையல் சம்மந்தியில் ஆரம்பிச்சு மக்களே, இந்த பூண்டு சட்னி இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் சோறுலேயே தான் சண்டை. இந்த சீசன் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, சமையலில் தான் எல்லா விஷயமும், சமையலுக்கு தான் சண்டை. அதே மாதிரி இப்போ 94th லிட்டரலி 95th டேல கூட இந்த சண்டையை போட்டுட்டு இருக்கானுங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், காலில் இருந்து நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவ்ஸ், அவ்வளோ சப்போர்ட்ன்றது வெளியே எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிறையா வேறு ஸ்டேட்லேருந்து பிக் பாஸ் வின்னர், பிக் பாஸ் ரன்னர் அவர்கள் நிக்கில்னு சொல்லி சீசன் 8 டைட்டில் வின்னர் பிக் பாஸ் தெலுங்குல வின்னானவர்லாம் ஸ்டோரி போட்டு ஓட்ஸ்லாம் கேட்குறாங்க. நம்ம ரன்னர் அப்பான கௌதம்னு சொல்லி ஒருத்தர், நம்ம மலையாளம் பிக் பாஸ்க்கு போன லாஸ்ட் சீசன் மலையாளம் பிக் பாஸ் போன ஸ்ரீது அவங்க, அப்புறம் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க வேறு லாங்குவேஜில் இருந்து. ஸோ வேறு மாதிரி ப்ரொமோஷன்றது வெளியே நடந்துகிட்ருக்கு நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னா,
என்னதான் எவ்வளோ பெரிய பிஆர் சப்போர்ட் எவ்வளோ பெரிய இது வந்தாலுமே பெரிய வேற எந்த அவுட் சோர்ஸ் பெரிய சோர்ஸ் வந்தாலுமே மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆவாங்க. பிக் பாஸ் 8 தமிழ் டைட்டில் வின்னர் ஆவாங்க. எல்லா சீசன்லையுமே இதுதான் நடந்திருக்கு. 4 சீசன் எடுத்துக்கிட்டவங்க 4 சீசனுமே அவங்க தான் வின் ஆயிருக்காங்க. எவ்வளோ பெரிய பிஆர்ஸ்லாம் வந்தாலுமே அதுக்கு முன்னாடி சீசனில் பார்த்துக்கோங்க எல்லா சீசன்லையுமே வந்துட்டு வின்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி தான். ஸோ மக்கள் வந்துட்டு மக்களின் ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன்ற ஒரு ஆளுக்கு தான் வந்துட்டு அதிகமான ஒரு சப்போர்ட்ன்றது மக்கள் எல்லா இடத்துலையுமே நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேறு லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் எப்படி பாட் ஓட்ஸ் போடுறீங்களோ இதுவுமே ஒரு லிட்டரலாக வந்துட்டு வேறு லாங்குவேஜ்லேருந்து வேறு லாங்குவேஜ் ஃபேன்ஸுக்கான ஆளை வந்துட்டு ஃபோன் பண்ணி மிஸ்டு கால் பண்ணி இல்லை வந்துட்டு ஹாட்ஸ்டாரில் ஓட் போட சொல்கிறது வந்துட்டு ஒரு ஒரு வேறு லெவல் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸு வேறு லெவல் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது உள்ளே வருது. ஸோ என்ன தான் பண்ணாலுமே உண்மை தான் ஜெயிக்குங்க. என்னைக்கு வந்து மக்கள் வந்துட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த டைட்டிலை ஜெயிப்பார் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மக்களே சௌந்தர்யா டைட்டில் வினர்லாம் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. சின்ன விஷயம் இந்த முட்டை விஷயத்துலாம் சண்டை போடுறாங்க பாத்தீங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு பெரிய இதா இருக்கு. அவங்களுக்கு வர சப்போர்ட் அவங்களே வந்துட்டு தலையில மண் அள்ளி கொட்டிக்கிற மாதிரி அவங்களே வந்து கெடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா கண்டிப்பா டைட்டில் வினர்லாம் ஆக மாட்டாங்க மக்களே. ஏன்னா இந்த சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டு பழைய ஃபார்முக்கு போயிட்டாங்க. பழைய ஃபார்முக்கு போயிட்டு எல்லாம் இவங்கள சமைக்க தெரிஞ்ச மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் அவர்களை சொல்றாங்க நம்ம சௌந்தர்யா அவர்கள். விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். இந்த சின்ன விஷயத்தெல்லாம் சண்டை போடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல இருந்து இந்த சமையலை பத்தி தான் சண்டை வருது மக்கள். இந்த சம்மந்தில இருந்து பிரெட்ல இருந்து இந்த பூண்டு சட்னில இருந்து எல்லாத்துக்குமே சண்டை இதுக்கு தான். இப்ப கடைசியா முட்டையில வந்து நிக்குது. முட்டை சண்டை பிக் பாஸ் வரலாற்றுல நிக்காது போல. ஸோ இந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி யார் இதுல கரெக்ட் சௌந்தர்யாவா ஜாக்லினான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேட்மேன் அவர்கள் வந்துட்டு நம்ம முத்துக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல முத்து அவர்களுக்கு வந்துட்டு பெருசா ஒரு நெகட்டிவ் பேக் ஃபேர் ஆகிறதுக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு பெரிய இதா இருக்கு மக்களே. இவருக்கு வந்துட்டு ஒரு ரிவ்யூவர் இவருக்கு இந்த இது கூட தெரியலன்ற போது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா உள்ள போயிட்டு முத்துவை சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாரையும் சவுண்டை டார்கெட் பண்ணி சவுண்டுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இவங்க எல்லாருமே போய் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணி ஒன்று பண்ணுறது. பட் ஆனால் காலையிலேருந்து ஒரு பயங்கரமான லவ்ன்றது வந்துட்டு வெளியிருந்து வந்துட்டு இருந்துச்சு. பட் அதை வந்துட்டு இவங்களே வந்துட்டு இந்த எபிசோட் லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம், லைவ்லையும் பார்த்துருக்கலாம். அவங்களே வந்துட்டு அதை கெடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. பை டாக்கிங் லைக் திஸ் அன்னெசரி திங்ஸ் லைக் வந்துட்டு இதெல்லாம் சொல்லி அவங்க வந்துட்டு அந்த ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டி இவங்களுக்கு தான் அப்படியே சமைக்க தெரியும்ன்ற மாதிரி அப்படியே வந்துட்டு இவங்க சமைச்சு தெரிந்த புலிக்குழம்பு தான் நாம் பார்த்தோமே சூப்பராக சமைச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் யார் கரெக்ட்னு நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அவரையும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.